Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு மேஜிக் ரெமெடி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரம், வெண்கலம், செம்பு பாத்திரம் எல்லாம் இருக்கு அப்படினா அதை வந்து ஒரு 10 இருந்து 15 செகண்டுக்குள்ளாடியே புதுசு மாதிரி அப்படியே நம்ம ஜொலிக்க வைக்க முடியும். நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்லயே ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா அதை அழுத்தி தேய்க்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சாதாரணமாக நம்ம கை வச்சு அல்லது ஒரு துணி வச்சு அதை அப்படியே தொடச்சி எடுத்தோம்னா புதுசு மாதிரியே மாறிடும். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணுங்கிறது. இதுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல். நம்ம பிரிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கலோடைய ஒரு சின்ன துண்டு நமக்கு வந்து போதும். இந்த மாதிரி உடஞ்ச துண்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த துண்டை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சு பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன குளவிக்கல் ஏதாவது வச்சுட்டு நல்லா உடச்சி அதை சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு விளையாடி இருப்போம். அதே மாதிரி தான் மறுபடியும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்து அதை வந்து ஃபைன் பவுடராக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த அம்மியில் வச்சு அரைக்கிறது மாதிரி குளவிக்கல் வச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மேலே வச்சுப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கூட இதில் வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும். அதனால நம்ம அதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பவுடரை வந்து இதில் போட்டுக்கலாம். எதுக்காகனா இதை நல்லா வந்து ஃபைன் பவுடரை எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாத்திரத்தில் ஸ்க்ராட்ச் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பவுடர் தேவையோ அந்தளவு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஃபைன் பவுடர் சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு இவ்வளோ போதும், அதனால நான் அவ்வளோ வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது நமக்கு ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன், எலுமிச்சம்பழம் தான் நமக்கு வந்து வீட்டில் இருக்கும். இல்லைன்னா பக்கத்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிக்கலாம். இது வாங்கி இப்போ நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து அந்த எலுமிச்சை பழத்தோட சாரை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பண்ணது மாதிரியே அந்த ஃபில்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக நமக்கு அது ஃபில்டர் ஆகி அது தண்ணி மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா அந்த சீடெல்லாம் சேர்ந்து வந்துடும்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். அதாவது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பதத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு வந்து இந்த சாறு வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு லெமனே போதுமாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு அந்த தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து இருக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ப்ராஸ் தான். ஸோ அதனால் அது வந்து எடுத்திருக்கேன். சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பொருள் இல்லைனா வேறு தட்டுகள் இருந்துன்னு அதை எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு வாட்டி எடுத்தேன். அதை வந்து கரெக்டாக வீடியோ வந்து ஷூட் பண்ணலை அது. ஸோ மறுபடியும் நான் வந்து அதை திரும்ப வந்து வைக்கிறேன். இப்போ அந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லிவிட்டு நம்பர் வந்து சொல்லிக்கோங்க. 1லேருந்து ஒரு 15 வரது வரை சொல்லிக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா இதை வந்து தொடச்சி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் செய்ய போகிறோம். ஒரு துணி வச்சுட்டு சும்மா அந்த மாதிரி தொடச்சாலே போதும். பாருங்கள், அப்படியே சூப்பராக அந்த கலர் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் பார்த்தா அது மங்கலாக தெரியுது. அந்த கேமரா வந்து கிளியராக இல்லை. ஓகே, இப்போ மறுபடியும் கரெக்டாக வந்துடுச்சு. கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சூப்பராக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுல. ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பூஜை பொருளெல்லாம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிளேட் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதில் எண்ணெய் அழுக்கு வந்து ஆல்ரெடி இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு தான் இதை வந்து செஞ்சுக்கணும். எண்ணெய் எடுத்துக்க மேலே டேரெக்டாக இதை வச்சோன்னா இது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா தான் பண்ணிக்கணும். இந்த பேட்டனை நான் வந்து சூப்பராக 2 சைடும் பாருங்கள் புதுசு மாதிரி அப்படியே வந்து மாற்றிட்டேன். அழகாக வந்திருக்கு. இது வந்து ஒரு மேஜிக் ரெமெடி அப்படி தான் சொல்லலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டகர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.